நாட்டு சட்டங்கள் வந்து என்ன சொல்றோம்னா, ஷரியத் சட்டம், இஸ்லாமிய சட்டம் அது அடிப்படையில இருக்குது. நம்ம நாட்டு சட்டம் இருக்கு இல்லையா? அது வந்து அ என்ன சொல்றது, ஒரு குடியரசு அது சம்மந்தப்பட்ட சட்டம். அ நம்மள என்ன சொல்லுவோம்னா, 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது தண்டிக்கப்படக்கூடாது. அப்படின்னு நம்மளுது. அங்க அப்படி இல்ல. அங்க வந்து எந்த குற்றவாளியும் தப்பிக்கவே கூடாது தப்பிக்கக்கூடாது. ஓகே. அப்படிங்கிறது அங்க. அப்ப என்னன்னா, அது வந்து அது போக ரொம்ப முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ அங்க இந்த அத வந்து எப்படி அரபு நாடு, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அத வந்து ரொம்ப ஒரு ஒரு மண் ம மைந்தர் இருக்காங்கல்ல, மண்ணின் மைந்தர்கள் எப்படி, அவிங்க வாழ்வியல் முறை எப்படி, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறலாம். எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்ல எடுத்தோம்னா, திருநெல்வேலியில தாமிரபரணி இல்லாத ஒரு வறண்ட நிலப்பகுதி. ராமநாதபுரத்தில வறண்ட நிலப்பகுதி. அங்க இருக்கிற மக்களும், தஞ்சாவூர்ல ஒரு வளமான நிலப்பகுதி. அங்க இருக்கிற மக்களுக்கும் அடிப்படையில வேறுபாடு வரும்.